வணக்கம். மேச லக்னம், அதாவது 12 லக்கணத்துக்கும் வரவேண்டிய தசாபுத்திகள் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸ் பார்க்கலாங்க. மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் லக்கணத்திலேயே அமர்ந்தால் அது பார்த்திங்கன்னா லக்கணத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருங்க. ஏன்னா இங்கே லக்னாதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் சனி பாவகிரகங்கள் லக்கணத்தில் அமரும்போது இந்த லக்கணாதிபதியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபக்காரராக கொஞ்சம் துடுக்கானவராக இருப்பாருங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தில் லக்னாதிபதி அமர்றது குருவின் பார்வை இருந்ததுன்னா அது ஒரு சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிற கண்டிஷனில் நல்ல விதமாக இருக்கும். இங்கே லக்னாதிபதியே பார்த்திங்கன்னா அவர் 8ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். அப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணத்துக்கு செவ்வாய் தசை, சூரிய தசை, சந்திர தசை, குரு தசையெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. இப்போ இந்த லக்னாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல வலுவாக இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வலுவாக குருவின் பார்வையில் இருக்கும்போது இந்த லக்கணத்துக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் நடக்குங்க. அதாவதுங்க பூர்வீக மிகவும் சிறப்பாக இருக்கும். அதாவது தந்தையாருடைய சொத்துக்கள், முப்பாட்டனார் சொத்துக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஜாதகருக்கே சிறப்பாக அமையுங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை தரம் பொருளாதார விஷயத்தில் மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமான சூழ்நிலையும் கொடுத்து தசாபுத்திகள் நடக்கும்போது நல்லா இருக்குங்க. அப்போ இந்த மேச லக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாய் தசை, குரு தசை, சந்திரன், சூரிய தசைகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக அமையுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத தசைகள் எடுத்துட்டிங்கன்னா சனி தசையும் புதன் தசையும். ஏன்னா இங்கே சனி பார்த்திங்கன்னா 10-11க்கு அதிபதிங்க. இந்த 10-11க்கு அதிபதி சனி 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ உட்காந்துட்டார்னா அந்த இடத்துக்கு கெடுப்பார். அப்போ அதனால் பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு வரும்போது சனி திசைன்னு வரும்போது இந்த லக்கணத்துக்கு சனி சுபத்துவமாக இருந்துட்டால் நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த சனி சனியுடைய காரகத்துவத்திலேயே நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. அப்போ புதன் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். அப்போ இந்த புதன் தசை பார்த்திங்கன்னா இந்த மேச லக்கணத்தை பொறுத்தளவில் 6ஆம் இடத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் ஒரு மாதிரியான பாசிட்டிவான பலன்களையும், 6ஆம் இடத்துலையோ டைரெக்டாக தொடர்பு வச்சுருந்தாருன்னா அதாவது நெகட்டிவான பலன்களையும் கொடுத்துருவாருங்க. அதனால் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாய் தசை, சந்திர தசை, சூரிய தசை, குரு தசை மிகவும் சிறப்பாக இருக்கும். சனி தசையும் புதன் தசையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. அதாவதுங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் தசாபுத்திகள் அடிப்படையில் நடந்தாலும் இந்த லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா சனி தசையும் புதன் தசையும் சுபத்துவமாக இருக்கும்போது சனியினுடைய காரகத்துவத்திலையும் புதனோட காரகத்துவத்திலையும் இந்த லக்னாதிபதி செயல்படுவார். அப்போ தொழில் ஏன்னா 10-11க்கு அதிபதியான தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி சுபத்துவமாக இருக்கும்போது இவருக்கு பார்த்திங்கன்னா தொழில் சனியுடைய காரகத்துவத்திலேயே அமைஞ்சு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியான புதன் சுபத்துவமாக குரு சுக்கரனோட இணைவில் இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதனுடைய காரகத்துவத்தில் தொழில் அமையுங்க. அப்போ எப்படி பார்த்திங்கன்னா காரகத்துவங்கள் பார்த்திங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக செயல்பட்டாலும் இந்த மேச லக்கணத்துக்கு பொறுத்தவரை சனி தசையும் புதன் தசையும் கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு விதிவிலக்குன்னு ஜோதிடத்தில் ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குங்க. அதனால் இந்த லக்கண பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் அமையுங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு சூரிய சந்திர குருதசைகள் உங்கள் லக்கணத்துக்கு மிகவும் ஒரு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.